அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் இந்துமதி. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறது அவசியமா? 6 மாதம் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் மட்டும் கொடுக்கறதே அவசியமானது, போதுமானது. முடிந்த வரைக்கும் தாய்ப்பால் 2 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணுறது உங்கள் மூளை வளர்ச்சிக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். பசும்பால், அதாவது மற்ற பால் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பசும்பால் வந்து 1 வயதுக்கு மேலே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா பசும்பால் வந்து அதில் தேவையான அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சில சமயம் அது வந்து நம்ம குழந்தைங்களுடைய குடலுக்குள்ளே வந்து புண்ணு ஏற்படுத்தி ப்ளீடிங் வரலாம். குழந்தைங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சியை ஏற்படுத்தலாம். இந்த காரணங்களுக்காக 1 வயசுக்கு கம்மி பசும்பால் ரெக்கமெண்டட் கிடையாது. 1 வயசுக்கு அப்புறம் பசும்பால் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதை தவிர பேக்கெட் பாலும் பயன்படுத்தலாம். பேக்கெட் பாலில் பசும்பால் மற்றும் எருமைப்பால் இது எல்லாமே கலந்து தான் இருக்கும். அந்த மாதிரி பேக்கெட் பால் நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது எந்த வகையான பேக்கெட் பால் சூஸ் பண்ணுறது? ஹோல் க்ரீம் மில்க், அதாவது கொழுப்பு அதிகமாக நிறைந்த பால் வந்து 2 வயதுக்கு கம்மி இருக்க குழந்தைகளுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்க பாலை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இந்த ஆரஞ்சு பேக்கெட், ஆவினில் வந்து ஆரஞ்சு பேக்கெட் இருக்குதுங்களா, அதை நீங்கள் கொடுக்கலாம். 2 வயதுக்கு மேலே வந்து குழந்தையோட வெயிட்டை பொறுத்து அவங்களுக்கு வந்து ஓவர் வெயிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்கள் டாக்டர் பீடியாட்ரிஷியன் கன்சல்ட் பண்ணிவிட்டு க்ரீன் அல்லது ப்ளூ மில்க் வந்து கொடுக்கலாம். பர்பிள் மில்க் ஆவினில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து விட்டமின் டி சத்து ஃபோர்ட்டிஃபை செய்யப்பட்டிருக்கு. அதாவது கொஞ்சம் விட்டமின் டி வந்து டெய்லி ரெகுலர் அமௌண்ட்டில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. எல்லா வகையான பாலும் இருந்தும் என்னோட குழந்தை பால் குடிக்கிறதே இல்லை, இதை பற்றி நான் கவலைப்படணுமான்னு கேட்டால் கட்டாயம் இல்லை. பால் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து தேவையான புரதம் மற்றும் விட்டமின் டி அண்ட் கால்சியம் தான். இதை நீங்கள் மற்ற ரிசோர்ஸஸ்லேருந்தும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ கால்சியம் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொய்யாப்பழம், சீத்தாப்பழம், இந்த மாதிரி பழ வகைகளில் இருக்குது, ராகியில் இருக்குது. பால் மட்டுமே சோர்ஸ் கிடையாது. பால் சார்ந்த பொருட்கள், அதாவது தயிர், வெண்ணெய், சீஸ், பட்டர், இது எல்லாத்துலேயும் கூட நம்ம சப்ளிமெண்ட் பாலில் தான் டைரெக்டாக எடுக்கணும் கிடையாது. பாலுக்கு அதுக்கு பதிலாக தயிர், வெண்ணெய், சீஸ், பட்டர், சீஸ் இதெல்லாம் கூட ரிச் இன் விட்டமின் டி தான். ஸோ அதையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாலே எடுத்துக்காத குழந்தைங்களுக்கு பன்னீர், தயிர், சீஸ் இதெல்லாம் கொடுக்கறது மூலமாக நம்ம அந்த ரிச்சஸை செல் பண்ண முடியும். தேங்க்யூ.